மாவட்டம் காரைப்பட்டி அருகே வடகரையில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், விவரங்கள். நந்தா, விருதுநகர் மாவட்டம் வடகரை பகுதியில் ராஜா சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான யுவராஜ் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் பெரும்பான்மையாக பேன்சி ரக பட்டாசு, அதாவது வான் உயரே சென்று வெடிக்கக்கூடிய பேன்சி ரக பட்டாசுகள் தான் பெரும்பாலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பேன்சி ரக பட்டாசு இன்று வழக்கம் போல் தொழிலாளர் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த பேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது முதல்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த வெடிவிபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் மற்றும் 1 ஆண் தொழிலாளர் என 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 பேர் பலத்த காயத்துடன் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் ஏராளமான பட்டாசு தயாரிக்கக்கூடிய அறைகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. அந்த இடிபாடுகளுக்குள் மேலும் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்களா என தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வெடிவிபத்து என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில்தான் இந்த பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த அறைகளிலும் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த 3 உடல்கள் என்பது முதல் கட்டமாக மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் தான் தொடர்ந்து அங்கு மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி கணேஷ், விவரங்களுக்கு.